வெட்டி தள்ளிய வரலாறு பத்தி பார்க்கலாமா? தையல்காரர் முதல் முடி திருத்துறவங்க வரையும், நம்ம வீட்டு சமையலறை வரையும் இந்த பொருள் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அதுதான் கத்திரிக்கோல். ஆனா இந்த ரெண்டு பிளேடு ஒன்னா சேர்ந்து வெட்டுற ஐடியா எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு கத்திரிக்கோளோட வரலாறை வெட்டு 1 துண்டு 2 பார்க்கலாம். ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்கள் கத்திரிக்கோலை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா அந்த கத்திரிக்கோல் இப்ப நம்ம பயன்படுத்துற மாதிரி இல்ல. அது ஒரு யூ வடிவத்துல இருந்திருக்கு. 2 கத்திய ஒரு ஸ்பிரிங் வடிவத்துல வச்சிருக்காங்க. அதை அழுத்தனா வெட்டும், திருப்பி எடுத்தா அது பழைய நிலைமைக்கே வந்துடும். அப்படிதான் எகிப்தியர்கள் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பயன்படுத்துறோம்ல, அதாவது 2 கத்திக்கு நடுவுல ஒரு ஆணி அடிச்சு எக்ஸ் வடிவத்துல. இதுதான் முதல்ல ரோமானியர்கள் கிபி 100வது வருஷத்துல அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுதான் யூஸ் பண்ணவே ரொம்பவே ஈஸியாவும் இருந்திருக்கு. ஆனா இது ரொம்ப காலத்துக்கு இரும்புல தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அது சீக்கிரமாவே துருப்பிடிச்சிருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புகழ்பெற்ற ஓவியர் லியோனார்டோ டாவின்சி தான் கத்திரிக்கோலை கண்டுபிடிச்சாருன்னு. ஆனா அது உண்மை இல்லை. ஆனா அவர் தான் அவரோட ஓவியங்களை சரியா வெட்டி எடுக்கிறதுக்காக கத்திரிக்கோலை அதிகமா பயன்படுத்தியிருக்காரு. அதனாலதான் அவருடைய பேர் இதோட ஒட்டிக்கிச்சு. சரி, எல்லாரோட கையிலயும் இந்த கத்திரிக்கோல் எப்படி வந்துச்சு? 1761 இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட்ங்கிறவரு இந்த கத்திரிக்கோலை ஸ்டீல்ல செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தையல் கலைஞர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இது பெரிய அளவுல உபயோகமா இருந்துச்சு. இடது கை உபயோகப்படுத்துறவங்களுக்கு ஒரு சின்ன தகவல். இடது கை உபயோகப்படுத்துறவங்களால கத்திரிக்கோலை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா கத்திரிக்கோளோட மேலே கீழே போயிட்டு வர அந்த பழக்கம் வலது கை உள்ளவங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதனால இடது கை உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன துணியை கட் பண்றதுல இருந்து சர்ஜரி வரையும் இந்த கத்திரிக்கோல் இல்லாத இடமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த வீடியோல எந்த பொருளோட ஹிஸ்டரியை பத்தி பேசலான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.